ஸோ இன்றைக்கி நம்ம ஆரக்கிள் லைவ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாங்கள் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ரியல் டைமில் ஒரு கம்பெனியில் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் டெவலப்பர் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் யூ கேன் யூஸ் ஆரக்கிள் லைவ். ஸோ ஆரக்கிள் லைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் ப்ரொவைடட் பை ஆரக்கிள் இட் செல்ஃப். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் எஸ்கியூஎல் தேர். ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரோம் ப்ரௌசரும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம கிளாஸில் நடத்துகிறத. ஸோ அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர். ஓகேவா, ஆரக்கிள் லைவ். ஸோ ஆரக்கிள் லைவ்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து ஆரக்கிள் லைவ் லைவ் சீக்வல் .oracle.com நீங்கள் அதை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் ஆர் இமெயில் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது வந்து யூ ஹாவ் டு கிரியேட் அ அக்கௌண்ட். இமெயில் ஐடி கேட்கும். ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. சும்மா டெம்பரரி மெயில் ஐடி, நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, பாஸ்வேர்டு யூ ஹாவ் டு செட் இட் அப். ஓகேவா, ஸோ கண்ட்ரி, ஃபஸ்ட் நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. ஜாப் டைட்டில் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க. ஒர்க் ஃபோன் நம்பர், உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர். கம்பெனி நேம், உங்கள் காலேஜ் நேம் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே நம்ம கம்பெனி நேமே போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அட்ரஸ் யூ கேன் ப்ரொவைட் எனி சம் டம்மி அட்ரஸ். நம்பர் 6 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், வடபழனி. ஓகேவா, ஸோ இங்கே சென்னை. டி சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். ஸோ சிப்கோடையோ ஓகே 6,28,000. ஓகேங்களா, ஸோ now we got the email. ஓகேவா, இமெயில் வந்திருக்கும். Oracle அக்கௌண்ட். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஆரக்கிள் லைவ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நவ் அகெயின், ஸோ இங்கே சைன்இன் ஆரக்கிள் இருக்கா. ஸோ உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப சொல்கிறேன். ஆரக்கிள் லைவ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா. ஸோ இங்கே யூசர் நேம், யூசர் நேம் கொடுத்துருங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட். your session has ended. Sometimes இந்த மாதிரி இஷ்யூ வரும். I don't know, it's a bug I guess. ஓகேவா, நான் இப்போ திரும்ப லாகின் பண்ணவே இல்லை. பட் வெல்கம் டு மை லாகின் பேஜ். ஓகே, அகெயின் கொடுக்குறேன்.
So they are asking me to provide some authentication method that is not needed. So again sign in. Okay. Okay, let me open the browser again. Okay. I'm just என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால இது வந்து டேரெக்டாக உள்ளக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் இது கேட்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ that's it. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சர்ச் பாரில் நீங்கள் வந்து ஹெச்ஆர்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். இது ஏன் நம்ம ஹெச்ஆர்னு டைப் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம வந்து ஹெச்ஆர் ஸ்கீமாவில் தான் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ஹெச்ஆர் ஸ்கீமா தான் ஃபாலோ பண்ணுறோம். ஹெச்ஆர் ஸ்கீமாங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் ஜாப்ஸ் டேபிள்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போது டேரெக்டாக நம்ம ஹெச்ஆர் ஸ்கீமா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஹெச்ஆர் ஸ்கீமான்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஹோமுக்கு போன உடனே நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சைன்இன் தான் காட்டும். பட் நான் திரும்ப நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ண உடனே ஹெச்ஆர்னு சொல்லிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆயிரும். இது வந்து ஒரு பக்குன்னு நினைக்கிறேன், இந்த சைட்டில் இருக்கிற ஒரு பக்கு. ஸோ நீங்கள் ஹெச்ஆர்னு கொடுத்த உடனே இங்கே ஸ்கிரிப்டு டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஹெச்ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் லைவ் சீக்வல். ஸோ நீங்கள் இதை கொடுக்கணும். இதை கொடுத்த உடனே கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் லைக் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரன் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ரன் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்குது. இது வந்து 62 ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னா இது ஆன்லைன்ங்கிறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு செஷனாக நீங்கள் ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே வந்து யூ ஹேவ் டு கிரியேட் தூஸ் டேபிள்ஸ் ரைட்டா. எம்ப்ளாயிஸ் டேபிள் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், மேனுவலாக தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் எல்லாமே கிரியேட் ஆயிரும். அந்த 62 ஸ்கிரிப்ட்லேயே வந்து அலாங் வித் எம்ப்ளாயிஸ் டேபிள் நிறையா டேபிள்ஸ் இருக்கும், அது எல்லாமே கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் அண்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து Oracle Live SQL வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போது டேட்டா ரெட்ரைவல் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 62 ஸ்கிரிப்ட் இது எல்லாமே நீங்கள் பண்ணி ரன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் Oracle Live ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் அந்த செஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப போகிறேன். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் திரும்ப ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப அந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்து ஒரு டைம் மட்டும்தான். பட் இந்த மாதிரி நீங்கள் சைன்இன் பண்ணி ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணதுனால அப்படியே காட்டுது. சைன்இன் பண்ண உடனே ஸோ எனக்கு சைன்இன் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நான் டேரெக்டாக ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு. SQL ஒர்க் ஷீட்டுனா நம்ம அதில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போது நான் இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு டைப் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் என்டர். டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தட் மீன்ஸ் எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக.
ஸோ அதுக்காக வந்து நம்ம எங்கே போகிறோம், கோடு லைப்ரரி. நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜ் போயிட்டு அதில் ஹெச்ஆர்னு சர்ச் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இந்த விண்டோவில் கோடு லைப்ரரி போனீங்கனாலும் ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹெச்ஆர்னு டைப் பண்ணுங்கள். ஹெச்ஆர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிரிப்டுன்னு வரும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் தான் வந்து நமக்கு தேவையான எல்லா டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் டைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ திரும்ப ரன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு டைம் இது கொடுக்கணும், திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ். ஸோ அவ்வளோதான். 62 23 ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் டேபிள்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப். ஓகேவா? இப்போ நான் திரும்ப இது நான் ரன் பண்ணுறேன். எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போது டேபிள் வருது. ஓகேவா? எம்ப்ளாயீஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ், சாரி, ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டேபிள் நமக்கு தேவையான டேபிள் எல்லாமே வருது. ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனிவேர், ஜஸ்ட் ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் லைவ் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எஸ்கியூஎல் டெவலப்பர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி.